ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழையிலேயே சொரக்காய் எடுத்தாச்சு. சொரக்காயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மண்ணாக இருந்துச்சு. சரி அதையெல்லாம் தொலைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு துணி வச்சு சொரக்காயை தொடச்சிட்ருக்குறேன். தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா மூட்டை விட்டுருக்குறேன். மூட்டை உடையில பார்த்தீங்கன்னா எல்லாம் லைனாக அடுக்கணும், இல்லை அப்படின்னா கசகசன்னு ஆகி போயிரு. எல்லாம் அடுக்கி மூட்டை ஓட்டாச்சு. சொரக்காய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8 மூட்டையாச்சு. எல்லாம் போட்டு டெம்போ வரக்குள்ள வேப்பந்தலை வச்சு தைக்கணும். அதுக்கப்புறம் சுண்டக்காய் உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடி பார்த்திங்கன்னா மழைக்கு நல்லா தளைஞ்சிருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் உரிச்சிட்டு இருக்கிறேன். சுண்டக்காய் பொரிச்சிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா 7 days ரோஸ் செடியில் 2 3 பூ பூத்துருந்துச்சு. இப்போ மழை மேலே பெய்யறதுனால சீக்கிரம் அரும்புட்டு மொக்கு வந்து பூ பூத்துருது. சாயந்தரம் பார்த்திங்கன்னா மறுநாள் சாணி கொஞ்சம் வெயில் கொடுத்துச்சு. சரி சாணியெல்லாம் வலிச்சு கொட்டிடலாம் அப்படின்ட்டு நான் பாதி அவர் பாதி எல்லாம் வலிச்சு கொட்டிட்டு, தக்காளி பார்த்திங்கன்னா நம்மளுது குளுந்தாப்புல ஆகி போச்சு. பார்த்திங்கன்னா ஒரே வருஷம் பழுத்துருச்சு. செடி பார்க்க சங்கட்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது? மக்காச்சோள கருது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துட்டுருக்குது. மக்காச்சோளம் மழைக்கு பார்த்திங்கன்னா